வணக்கம். இனிய காலை வணக்கங்கள் மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை 25ஆம் திகதி 5ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. இந்த நாளை தந்த இறைவனுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். முக்கியமாக இன்றைய தினம் சுமார் ஒரு வாரத்துக்கு பிறகு பயண கட்டுப்பாடு ஒரு லேசான தளர்வுக்கு உட்படுகிறது. அதாவது இன்றைய தினம் அதிகாலை 4 மணி முதல் இன்று நள்ளிரவை அண்மித்த 11 மணி வரை பயண கட்டுப்பாடு லேசான தளர்வுக்கு உட்படுகிறது. இந்த லேசான தளர்வு என்பதன் அர்த்தம் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும், அதாவது அடுத்து இன்று இரவு 11 மணியிலிருந்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான உணவு தேவையாக இருக்கலாம், பொருள் தேவைகளாக இருக்கலாம், அவற்றை கொள்வனவு செய்கின்ற ஒரு வசதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தளர்வாகத்தான் இந்த பயண கட்டுப்பாடு அமைகிறது. எனவே வழக்கம் போல அவசியமான தேவைகளுக்காக மாத்திரம் வீடுகளை விட்டு வெளியே வருவதும், அவ்வாறு வெளியே வரும்போது உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இந்த விஷயத்தை கொஞ்சம் பாரதூரமான ஒரு பிரச்சனையாக கருதி நடந்து கொள்வது நம் ஒவ்வொருவருடைய கடமை. இந்த தகவலை காலை பொழுதில் உங்களுக்காக வழங்கியிருந்தார்கள் நாள் தொடங்கும் நெஸ்டமோல்ட். அந்த வகையில் அவர்களுடைய அனுசரணையுடன் தொடரலாம் இன்றைய பத்திரிகைகள் ஓர் பார்வை பகுதியின் நிகழ்ச்சியின் அடுத்தடுத்த விடயங்களுக்கு. நீண்ட காலத்துக்கு பிறகு, சுமார் ஒரு வாரத்துக்கு பிறகு பத்திரிகைகள் இன்று அச்சாகி வெளியாகி இருக்கிறது. இதுவரையில் இணையத்திலிருந்து பெற்றுக்கொண்டுதான் அவற்றை உங்களுக்காக தந்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் இன்று ஈழநாடு, வலம்புரி, உதயன் மற்றும் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள், யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய பிராந்திய பத்திரிகைகள் நம்மிடையே இருக்கிறது. ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். பயண கட்டுப்பாடு ஜூன் 7 வரை நீடிப்பு, இன்றும் மே 31, ஜூன் 4 மட்டும் தளர்வு, ஜனாதிபதி தலைமையிலான கூட்டத்தில் முடிவு என்ற செய்தி பிரதான செய்தியாக வருகிறது. ஹர்ஷ கிரியல்ல அசோக துஷார வீடுகளில் சுய தனிமைப்படுத்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதனுடைய தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அவருடன் கட்சியை சார்ந்த பல பேர் இப்போது சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று தளரும் கட்டுப்பாடு, அருகிலுள்ள கடைகளில் மட்டுமே பொருள் கொள்வனவுக்கு அனுமதி என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது. நைனை அம்மன் பிரதமகுரு உட்பட கொரோனா தொற்றால் யாழில் 2 மரணம் என்ற செய்தி. முழுமையான செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முதல் பக்தர்களின் பங்கேற்பு இன்றி நேற்று வற்றாப்பளை அம்மனுக்கு பொங்கல் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வற்றாப்பளை அம்மனுக்கான பொங்கல் நிகழ்வினை நீங்கள் எங்களுடைய சகோதர ஓம் தொலைக்காட்சியில் நேரலையாக பார்த்திருப்பீர்கள். மற்றும் வாகன இறக்குமதி இடைநிறுத்தம், அமைச்சரவை நேற்று தீர்மானம் என்ற ஒரு செய்தியும், மின்சாரம் தாக்கி யாழில் சிப்பாய் பலி, உருக்குலைந்த நிலையில் சடலம் என்ற வேறொரு செய்தி. இரண்டுமே வேறு செய்திகள். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல செய்திகளை தாங்கி இன்றைய ஈழநாடு பத்திரிகை வெளியிடப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். பயண கட்டுப்பாடு ஜூன் 7 வரை நீடிப்பு, இன்றும் மே 31, ஜூன் 4 மட்டுமே தளர்வு, ஜனாதிபதி தலைமையிலான கூட்டத்தில் முடிவு. நாட்டின் தற்போதைய நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு பயண கட்டுப்பாடுகளை ஜூன் மாதம் 7ஆம் திகதி வரை நீடிப்பதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. அந்த வகையில் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக இன்று, அதாவது இன்று 25ஆம் திகதி மற்றும் மே 31, அதே நேரத்தில் ஜூன் 4ஆம் திகதி ஆகிய 3 நாட்கள் மாத்திரம் அதிகாலை 4 தொடக்கம் இரவு 11 மணி வரைக்கும் பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று நோய் ஒழிப்பு விசேட குழு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போதே இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதில் இன்று அதிகாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும். அதன்படி இன்று சில்லறை கடைகள், மருந்து கடைகள், மீன், இறைச்சி, மரக்கறி மற்றும் பேக்கரி உற்பத்திகளை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள், எரிபொருள் நிரப்பும் நிலையங்கள் மட்டுமே திறக்கப்பட முடியும். கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் தினங்களில் அத்தியாவசிய நுகர்வு பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக ஒரு வீட்டிலிருந்து ஒருவர் மட்டும் வர்த்தக நிலையங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார். பயண கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் மற்றும் தளர்த்தப்படும் காலப்பகுதியில் மதுபான விற்பனை நிலையங்கள் முழுமையாக மூடப்படுதல் வேண்டும். இன்று வீடுகளில் இருந்து வெளியில் செல்வதற்கு அடையாள அட்டைகளின் இறுதி இலக்க முறைமை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. எந்த காரணத்தினாலும் தனிப்பட்ட வாகனங்களில் நுகர்வு பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு வர்த்தக நிலையங்களுக்கு செல்ல முடியாது. இன்றிரவு 11 மணி முதல் மே மாதம் 31ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை மீண்டும் முன்னர் போன்று பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது.
மே மாதம் 31ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை மீண்டும் பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும். அதே மே 31ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மீண்டும் விதிக்கப்படும். பயண கட்டுப்பாடுகள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக அமலில் இருக்கும். ஜூன் மாதம் 4ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு அது தளர்த்தப்படுகிறது, இரவு 11 மணி வரை, அதாவது இன்று போல. பிறகு மறுபடியும் அன்றைய தினமே இரவு அது மீண்டும் அமலுக்கு வந்து 7ஆம் தேதி வரை அது நீடிக்கப்படுகிறது. விமானப்படையினரால் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயண கட்டுப்பாடுகளை மீறுவோர் குறித்து தினமும் கண்காணிக்கப்படும். பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதை இலகுபடுத்துவதற்காக பிரதேச மட்டத்தில் நடமாடும் விற்பனை வாகனங்கள் ஈடுபடுத்தப்படும். பொதுமக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் குறித்து அறிவிப்பதற்கு ஒருங்கிணைப்பு தகவல் சேவையாகவும் 1965 என்ற உடனடி தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் செயற்பாட்டில் இருக்கும். பிரதேச மட்டத்தில் விவசாயிகளுக்கு விற்பனை செய்ய முடியாதிருக்கும் மரக்கறி அறுவடைகளை அரசின் மூலம் கொள்வனவு செய்யும் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். பயண கட்டுப்பாடு காலப்பகுதியில் வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் உண்மையாகவே அத்தியாவசிய சேவைகளுக்கானதா என்பதை கண்டறிவதற்காக போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். அதுபோல இன்று தளரும் கட்டுப்பாடு அருகிலுள்ள கடைகளில் மட்டுமே பொருள் கொள்வனவுக்கு அனுமதி. நாடளாவிய ரீதியில் நடைமுறையில் இருந்த பயண கட்டுப்பாடு இன்று செவ்வாய்க்கிழமை தளர்த்தப்படுகிறது. ஆனால் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களிலேயே பொருட்கொள்வனவு செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்று தளர்த்தப்படும் ஊரடங்கின் போது மக்கள் நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் உள்ள வர்த்தக நிலையங்களில் நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக நிலையங்களிலேயே பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும். பொருட்கொள்வனவுக்காக செல்லும் எந்த ஒரு நபருக்கும் வாகனங்களில் செல்ல அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. அதே சமயம் அடையாள அட்டை இலக்க முறை இன்றைய தினம் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் கூறியிருந்தார். தவிர இதே நடைமுறையும் எதிர்வரும் 31 மற்றும் ஜூன் 4ஆம் திகதிகளில் ஊரடங்கு தளரும் போது கடைபிடிக்கப்படும் என்றும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அது மாத்திரமன்றி ஒருவர் மட்டுமே வீட்டிலிருந்து கொள்வனவு செய்வதற்கு வர்த்தக நிலையங்களுக்கு செல்ல முடியும். கொரோனா செய்திகளை பொறுத்தவரைக்கும் நைனை அம்மன் பிரதம குரு உட்பட கொரோனா தொற்றால் யாழில் 2 மரணம் என்ற செய்தி. நைனாதீவு நாகபூஷணி அம்மன் பிரதம குருக்கள், சிவஸ்ரீ மகேஸ்வர குருக்கள் உட்பட 2 கொரோனா தொற்றால் யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்தனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நைனாதீவு நாகபூஷணி அம்மன் மற்றும் சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலயங்களின் பிரதம குருக்கள் நேற்று உயிரிழந்தார். அவரின் மரணத்தின் பின்னர் நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இதேபோல தென்மராட்சி பிரதேசத்தின் மீசாலை வடக்கு பகுதியைச் சேர்ந்த 68 வயது நபரான ஒருவரும் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். வீட்டில் உயிரிழந்த அவருக்கு நடத்தப்பட்ட PCR பரிசோதனையிலேயே அவருக்கு தொற்று உறுதி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிரியல்ல ஹர்ஷ அசோக துஷார வீடுகளில் சுய தனிமைப்படுத்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அசோக் அபேசிங்க, லக்ஷ்மண் கிரியல்ல, ஹர்ஷ டி சில்வா மற்றும் துஷார இந்துனில் ஆகியோர் அவர்களின் வீடுகளில் சுய தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவுக்கு நேற்று முன்தினம் கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து அவருடன் தொடர்பில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுய தனிமைப்படுத்தலை கடைபிடிக்குமாறு சுகாதார அமைச்சு அறிவித்தல் விடுத்திருந்தது. இந்நிலையிலேயே இவர்கள் தம்மை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். ஹர்ஷடி சில்வா இன்று PCR பரிசோதனை செய்து கொள்ள உள்ளார் எனவும் அசோக் அபேசிங்க நாளை PCR பரிசோதனை செய்து கொள்ள உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மின்சாரம் தாக்கி யாழில் சிப்பாய் பலி. குறிகட்டுவான் இறங்குதுறையில் பாதை திருத்த பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படை சிப்பாய் மின்சாரம் தாக்கியதால் உயிரிழந்துள்ளார். குறிகட்டுவான் நைனாதீவு இடையே சேவையில் ஈடுபடும் வீதி அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான பாதையை திருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே அந்த சிப்பாய் மின்சாரத்தால் தாக்குண்டார். உடனடியாக சக சிப்பாய்கள் அவரை புங்குடுதீவு மருத்துவமனையில் சேர்த்தனர். எனினும் சிறிது நேரத்திலேயே சிப்பாய் உயிரிழந்திருந்தார். மன்னார் தாழ்வுபாடு பகுதியில் உருக்குலைந்த நிலையில் சடலம் ஒன்று நேற்று மீட்கப்பட்டது. கடற்கரையில் கரையொதுங்கிய இந்த சடலம் மிக நீண்ட நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்த ஒருவருடையதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த சடலம் குறித்த விசாரணைகளை மன்னார் போலீசார் ஆரம்பித்துள்ளனர். அவசர சேவைகள் குறித்து முறையிட அழைப்பு இலக்கம் 1965 அல்லது 1965 என்ற இலக்கத்துக்கு அவசர சேவைகள் குறித்து முறையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது.
அல்லது அறிமுகப்படுத்தப்படுகிறது. அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் குறித்து முறையிடுவதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் இயங்கும் 1965 என்ற அவசர அழைப்பு இலக்கம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த அவசர அழைப்பு பிரிவு அலரி மாளிகையில் இயங்க உள்ளது. கொரோனா தொற்று காரணமாக தமது அன்றாட செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தால், அரச கட்டமைப்புடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல் இருந்தால் 1965 என்ற இலக்கத்தின் ஊடாக அலரி மாளிகையில் ஜனாதிபதி பிரதமர் பசில் ஜனாதிபதி அல்லது பிரதமர் பசில் ராஜபக்சவின் பணிப்புரைக்கு அமைய இயங்கும் மத்திய நிலையத்துடன் தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும் என இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே குறிப்பிட்டிருந்தார். நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வாகனங்களை இறக்குமதியை இடைநிறுத்துவதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தலைமையில் காணொளி தொழில்நுட்பத்தின் ஊடாக இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் நிலவும் சூழ்நிலை மற்றும் நிதிநிலை தொடர்பில் கவனம் செலுத்தி வாகன இறக்குமதியை மேலும் மட்டுப்படுத்த வேண்டியுள்ளதாக அமைச்சரவையில் அமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். அதற்கு அமைவாக குறைந்த எண்ணிக்கையிலான வாகனங்கள் அல்லது இறக்குமதி செய்வது தொடர்பில் இதற்கு முன்னராக காணப்பட்ட திட்டத்தை அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமைய தொடர்ந்து இடைநிறுத்தி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பங்கேற்பு இன்றி நேற்று வற்றாப்பளை அம்மனுக்கு பொங்கல். வரலாற்று பிரசித்தி பெற்ற வற்றாப்பளை கண்ணகை அம்மன் ஆலயத்தின் வைகாசி பொங்கல் நேற்றிரவு நடைபெற்றது. கொரோனா பெருந்தொற்று நெருக்கடி காரணமாக அனுமதிக்கப்பட்ட 51 நபர்களுடன் மட்டுமே இந்த திருவிழா நடைபெற்றுள்ளது. அத்துடன் சுகாதார விதிகளை அனுசரித்து பொங்கல் நடைபெறுவதை உறுதி செய்யவும், பக்தர்கள் அப்பகுதிக்கு வருவதை தடுக்கவும் ராணுவம், போலீசார் ஆலய சூழலில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த 17ஆம் தேதி திங்கட்கிழமை கடல் தீர்த்தம் எடுக்கப்பட்டு முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்தில் உப்பு நீரில் தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து 7 நாட்கள் தீபம் ஒளிர்ந்ததைத் தொடர்ந்து நேற்று காலை பொங்கலுக்கான மடைப்பாண்டம், தீர்த்தம் என்பன வற்றாப்பளை அம்மன் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு வளர்ந்து நேர்தல் இடம்பெற்று பொங்கல் இடம்பெற்றது. பொங்கல் நிகழ்வை ஆலயத்தின் பிரதம பூசாரியார் ஆனந்தன் முன்னெடுத்திருந்தார். இதே சமயம் கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக பக்தர்கள் பொங்கல் செய்யவும் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றவும் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. எனினும் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்ற வந்த பக்தர்கள் ஆலயத்தை அண்மித்த சந்திகளில் தேங்காய் உடைத்து தமது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டனர். இவை ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க மற்றும் அதனுடைய தலைப்பு உள்ளிட்ட செய்திகள். கூடவே 11ஆம் பக்கத்திலே அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக தமிழ் எம்பிக்கள் ஓரணியில் நிற்பது எமக்கு சிற்றாறுதல், உறவுகள் அறிக்கையூடாக தெரிவிப்பு. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை விவகாரம் தொடர்பில் கட்சி கொள்கைகள் கடந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து அரசு தரப்புடன் பேசியுள்ளமை எமக்கு ஒரு சிற்று ஆறுதல் தருகிறது. இவ்வாறு தமிழ் அரசியல் கைதிகளின் பெற்றோர், உறவினர்கள் ஆகியோர் நேற்று அறிக்கையூடாக தெரிவித்திருந்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழர் முற்போக்கு கூட்டணி, தமிழ் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து அரசின் அயலுறவுத்துறை அமைச்சரும் சிரேஷ்ட அரசியல்வாதியுமான தினேஷ் குணவர்தனவுடன் முதற்கட்ட பேச்சை மேற்கொண்டுள்ளார்கள். இதனை சிறையில் வாடும் எமது உறவுகளின் விடயத்தில் தமிழ் பிரதிநிதிகள் எடுத்துள்ள ஆரோக்கியமான செயற்பாட்டின் ஆரம்ப புள்ளியாகவே நாம் காண்கிறோம். இதனை ஆதரவோடு வரவேற்கிறோம் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். ஜூன் 7 வரை நாடு முழுவதும் பயணத்தடை நீடிப்பு. இன்று 31 மற்றும் ஜூன் 4ஆம் தேதிகளில் மட்டும் தளர்வு. பயணத்தடையை தளர்த்தினாலும் பொது போக்குவரத்து சேவைகள் இடம்பெறாது. ஜூன் 7ஆம் தேதி வரை மதுக்கடைகள் பூட்டு. பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படும் போது நடந்து செல்லக்கூடிய அருகில் உள்ள கடைக்கு ஒருவர் மட்டுமே செல்ல அனுமதி என்று அந்த செய்தி முழுமையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. முதற்பக்க பிரதான செய்தியாக வவுனியா நெடுங்கேணியில் மீன்பிடிக்க சென்ற குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு. கொரோனா தொற்றால் வடக்கில் 3 உயிரிழப்பு. நாட்டை முடக்குவதால் பயனில்லை, நிலைமை கைமீறி சென்று விட்டது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்று ஒரு செய்தி. குரு பீடாதிபதி பிரம்மஸ்ரீ மகேஸ்வர குருக்கள் இறைபதமடைந்தார். தென்மராட்சி பாலாவியில் உளவு இயந்திரம் மீது ராணுவம் துப்பாக்கிச்சூடு, கள்ளமணல் ஏற்றியதாக தெரிவிப்பு. மன்னாரில் உருக்குலைந்த நிலையில் சடலம் மீட்பு. குறிகட்டுவானில் மின்சாரம் தாக்கியதில் கடற்படை சிப்பாய் பலி. இலங்கையில் கட்டுமீறி போன கொரோனா வைரஸ் தொற்று, ராணுவ தளபதி சவேந்திர சில்வா. கைதடி கிழக்கு பகுதியில் கிணற்றுக்குள் தவறி விழுந்த 17 வயது மாணவி பரிதாபகரமாக உயிரிழப்பு என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. முக்கியமாக இதில் வவுனியா நெடுங்கேணியில்
மீன்பிடிக்க சென்ற குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு. அதற்கு முதல் நாட்டை முடக்குவதால் பயனில்லை, நிலைமை கைமீறி சென்று விட்டது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாட்டில் பயணத்தடை அல்லது முடக்கமூடாக கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியாது என கூறியிருக்கும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சரியான நேரத்தில் சிகிச்சை வழங்க தவறியமே அதிகரித்த இறப்புக்கு காரணமாக அமைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக கோவிட் நிமோனியா நிலைமை அதிகரித்து நோயாளிகள் வீடுகள், வீதிகள், வைத்தியசாலைகளில் அனுமதித்தவுடன் உயிரிழப்பதாகவும் அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது. வைத்தியசாலையில் நோயாளிகளின் எண்ணிக்கை உச்சக்கட்டத்தை எட்டியமை, அறிகுறிகள் உள்ள நோயாளிகளை தவறவிட்டமை உட்பட பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் சமந்தா ஆனந்த் தெரிவித்திருந்தார். எதிர்வரும் சில தினங்களுக்கு நாட்டை முடக்குவதன் மூலமாக கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்படும் என்று எதிர்பார்க்க முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனால் வேலை திட்டம் ஒன்றை உரிய முறையில் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கட்டுமீறி போன கொரோனா வைரஸ் தொற்று ராணுவ தளபதி தெரிவித்தார் என்ற அந்த செய்தியில், இலங்கையில் கட்டுமீறி போன கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டுமெனில் அது மக்களின் நடவடிக்கைகளில்தான் தங்கியுள்ளது என ராணுவ தளபதி கொரோனா கட்டுப்பாட்டு செயலணியின் தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரிக்கும் அதேவேளை கொரோனா மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. எதிர்வரும் நாட்களில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும். ஒவ்வொருவரும் கொரோனா தடுப்பு சுகாதார விதிமுறைகளை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உரியவாறு கடைபிடிக்க வேண்டும். பயண கட்டுப்பாடு நடைமுறையில் இருக்கும் நேரங்களில் மக்கள் அனைவரும் வீடுகளில் இருக்க வேண்டும். மக்களின் பாதுகாப்பு அவர்களின் கைகளில்தான் தங்கியுள்ளது. கட்டுமீறி போன கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டுமெனில் அது மக்களின் நடவடிக்கைகளில்தான் தங்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலதிக செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முதல் ஒரு விளம்பர இடைவேளை. இடைவேளையை தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகைகளுடைய மேலதிக செய்திகளை பார்க்கலாம். சில மரணங்கள் குறித்த செய்திகள் கவலை தருகிறது. அதில் முக்கியமாக குரு பீடாதிபதி பிரம்மஸ்ரீ மகேஸ்வர குருக்கள் இறைபதம் அடைந்தார் என்ற செய்தியும் அவருக்கு சர்வதேச ரீதியில் பல்வேறு இரங்கல்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதியும் நைனை நாகபூஷணி அம்மன் ஆலய சிவாச்சாரியாருமான சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலய பிரதம குருவாகிய பிரம்மஸ்ரீ மகேஸ்வர குருக்கள் நேற்று அதிகாலை இறைபதம் எய்தினார். சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதியாக இருந்து சைவ சமயத்துக்கு பெரும் பணியாற்றிய பிரம்மஸ்ரீ மகேஸ்வர குருக்கள் வேதாகமங்களில் விற்பனராக விளங்கியதுடன் அந்தன சிவாச்சாரியார்களின் மதிப்பிற்குரியவராகவும் விளங்கினார். அவரின் இழப்புக்கு இந்து சமய தலைவர்கள் பலரும் தமது ஆழ்ந்த இரங்கல்களை வெளியிட்டு வருகின்றனர். வவுனியா நெடுங்கேணியில் மீன்பிடிக்க சென்ற குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு. வவுனியா நெடுங்கேணி அரியாமடு பகுதியில் அமைந்துள்ள குளத்தில் மீன்பிடிக்க சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்று காலை அரியாமடு பகுதியில் அமைந்துள்ள குளத்தில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். இதன்போது அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவத்தில் 3 பிள்ளைகளின் தந்தையான ஜெயதாஸ் வயது 44 என்ற நபரே மரணமடைந்தவர் ஆவார். கொரோனா தொற்றால் வடக்கில் 3 உயிரிழப்பு. கொரோனா தொற்றால் வடமாகாணத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2வரும் வவுனியாவைச் சேர்ந்த ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். யாழ் சாவகச்சேரி மீசாலை பகுதியைச் சேர்ந்த 68 வயதான முதியவர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். நேற்று அதிகாலை திடீர் சுகயினம் அடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் முன்னர் வீட்டிலேயே உயிரிழந்திருக்கின்றார். இதனையடுத்து இறப்பின் பின் நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மரணமடைந்த நபருக்கு கோவிட் தொற்று பீடித்துள்ளமை கண்டறியப்பட்டது. வவுனியா நெடுங்கேணி பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் நேற்று முன்தினம் காலை சுகயீனம் காரணமாக வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் மரணமடைந்திருந்தார். அவருக்கு முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று பீடித்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் யாழில் உயிரிழந்த ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கைதடி கிழக்கு பகுதியில் கிணற்றுக்குள் தவறி விழுந்த 17 வயது மாணவி ஒருவரும் உயிரிழந்துள்ளார். தென்மராட்சி கைதடி பகுதியில் கைதடி கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 17 வயதான மாணவி ஒருவர் நேற்று திங்கட்கிழமை நண்பகல் கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்துள்ளார். தண்ணீர் எடுப்பதற்காக கிணற்றடிக்கு சென்றபோது ஏற்பட்ட வலிப்பு காரணமாக மாணவி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கைதடி கிழக்கு பகுதியைச் சேர்ந்த தயாலினி என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்தவராவார்.
குறிகாட்டுவானில் மின்சாரம் தாக்கியதில் கடற்படை சிப்பாய் பலி என்ற செய்தி மற்றும் தென்மராட்சி பாலாவியில் உளவு இயந்திரம் மீது ராணுவம் துப்பாக்கிச் சூடு. தென்மராட்சி பாலாவி அம்மன் கோவிலடி பகுதியில் திங்கட்கிழமை பிற்பகல் 5 மணியளவில் கள்ள மணலுடன் சென்ற உளவு இயந்திரம் மீது இராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டுள்ளனர். ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட இராணுவத்தினரின் சைகையை மீறி சென்ற உளவு இயந்திரம் மீதே இராணுவத்தினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது உளவு இயந்திரத்தின் பெரிய சக்கரம் மற்றும் பின் சக்கரம் ஆகியவற்றில் சன்னங்கள் பாய்ந்துள்ளன. இந்நிலையில் உளவு இயந்திரத்தில் பயணித்தவர்கள் மணலுடன் உளவு இயந்திரத்தை கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். கைப்பற்றிய உளவு இயந்திரத்தை இராணுவத்தினர் கொடிகாமம் போலீசாரிடம் பாரப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவம் நாடு பூராக பயணத்தடை அமலில் இருந்த வேளையில் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் வலம்புரி பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக அமைந்திருந்தது. இதே நேரத்தில் உட்பக்கத்தில் சில முக்கியமான செய்திகள், குறிப்பாக நிலைமை நீடித்தால் பிணவரைகளிலும் பற்றாக்குறை ஏற்படலாம். அதாவது விசேட மருத்துவ நிபுணர் அஜித் தென்னக்கோன் தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் நாட்களில் கொரோனாவால் இறக்கும் நபர்களில் உடல்கள் குவியும் நிலை ஏற்படக்கூடும் என கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி விசேட மருத்துவ நிபுணர் அஜித் தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். தற்போதைய கொரோனா நிலவரம் தொடர்பில் விளக்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவால் இறக்கும் நபர்களின் உடல்கள் குவியும் நிலைமை தற்போது ஏற்படவில்லை என்றாலும் எதிர்வரும் நாட்களில் இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என்று தெரிவித்திருந்தார். எதிர்வரும் நாட்களில் கொரோனா தொற்றாளர்களில் வீடுகளில் இறப்பது அதிகரிக்கலாம் எனவும் மரணங்களின் மரண விசாரணை அறிக்கை கிடைக்கும் வரை அவற்றை பிணவரையில் வைக்க வேண்டும் என்பதால் குளிரூட்டப்பட்ட கொள்கலன் பெட்டிகள் சில ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகள் மற்றும் மருத்துவமனைகளில் ஏற்படும் மரணங்கள் தொடர்பான பரிசோதனை அறிக்கைகள் கிடைக்கும் வரை உடல்களை பிணவரைகளில் வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இதனால் இடவசதிகள் தொடர்பான பிரச்சனையும் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். சீன வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் யியின் இலங்கை விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கப்பட்ட குறித்த விஜயமானது தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதை பிராந்திய ஒத்துழைப்புகளுக்கான இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரியா தெரிவித்திருக்கிறார். இவைதான் வலம்புரி பத்திரிகையினுடைய முதல் பக்க மற்றும் உட்பக்க பிரதான செய்திகள். இனி உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். கைமீறியது நிலைமை, 2 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டது பயணத்தடை, 3 நாட்கள் மட்டும் தளர்வு என்ற செய்தி முதல் செய்தியாக. வடக்கில் 63, யாழில் 47 என்ற ஒரு செய்தியும், யாழில் 2 பேர் கொரோனாவால் சாவு, மீசாலை நபரின் மகளான அரசு அலுவலருக்கும் தொற்று, வடக்குக்கு 4 லட்சம் தடுப்பூசிகள் தேவை, அவசர தேவையா 1965 1965 கலையுங்கள் என்ற ஒரு செய்தி. பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தமிழ் செயற்பாட்டாளர்கள் மீது விசாரணை கடுமையாக கண்டிக்கிறது பொப்போ என்ற அமைப்பு. முழுமையாக பார்க்கலாம். மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு தடுப்பூசி ஏற்றலுக்கு பெரும் எதிர்ப்பு, தாதியர் சுகாதார பரிசோதகர்கள் போராட்டம். மணல் கடத்திய டிராக்டர் மீது துப்பாக்கிச் சூடு, கொடிகாமம் பாலாவியில் சம்பவம். பிசிஆர் சோதனைக்குரிய ரசாயனங்கள் அனுப்பப்படும், சுகாதார சேவைகள் பணிப்பாளர். யாழ் மருத்துவமனையில் திருடி வந்தவர் சிக்கினார், 7 அலைபேசிகள் மீட்பு. மீன்பிடிக்கச் சென்றவர் குளத்தில் மூழ்கி சாவு, இளம் குடும்ப பெண் எரிகாயமடைந்து சாவு, கிணற்றில் வீழ்ந்த சிறுமி உயிரிழப்பு என்ற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓகே, கைமீறியது நிலைமை, 2 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டது பயணத்தடை. மறுபடியும் அந்த செய்தியை ஒரு முறை ஞாபகப்படுத்தலாம். 3 நாட்கள் மட்டுமே தளர்வு. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள இப்பயணத்தடை எதிர்வரும் 14 நாட்களுக்கு நீடிக்கப்படுகிறது என அரசு நேற்று அறிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் ஜூன் 7ஆம் தேதி வரை நாடு முழுவதும் பயணத்தடை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக இன்று 25ஆம் தேதியும் எதிர்வரும் 31 மற்றும் ஜூன் மாதம் 4ஆம் தேதிகளிலும் வெளியே செல்லலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 3 நாட்களிலும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய ஒரு வீட்டில் இருந்து ஒருவர் மாத்திரமே வெளியில் செல்ல முடியும். குறித்த 3 நாட்களிலும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய ஒரு வீட்டில் இருந்து ஒருவர் மாத்திரமே வெளியில் செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கோவிட்-19 தடுப்பு செயலணியின் விசேட கூட்டம் ஒன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று நடைபெற்றது. மேற்படி கூட்டத்தின் முடிவில் அரச தகவல் திணைக்களத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அமைச்சர்களான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, பிரசன்ன ரணதுங்க, ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன ஆகியோர் வெளியிட்ட கருத்துக்களினுடைய தொகுப்பு வருமாறு.
நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கும் முழுநேர பயணத்தடை மே 25ஆம் திகதி இன்று அதிகாலை 4 மணிக்கு தற்காலிகமாக தளர்த்தப்பட்டு இன்று இரவு 11 மணி தொடக்கம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மே 26, 27, 28, 29 மற்றும் 30ஆம் திகதிகளிலும் பயணத்தடை முழுமையாக நடைமுறையில் இருக்கும். 31ஆம் திகதி அதிகாலை 4 மணிக்கு பயணத்தடை தற்காலிகமாக தளர்த்தப்பட்டு அன்றிரவு 11 மணி முதல் ஜூன் 4ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை மீண்டும் நடைமுறையில் இருக்கும். ஜூன் 4ஆம் திகதி அதிகாலை 4 மணிக்கு பயணத்தடை தற்காலிகமாக தளர்த்தப்பட்டு அன்றிரவு 11 மணி முதல் ஜூன் 6ஆம் திகதி வரை மீண்டும் நடைமுறையில் இருக்கும். ஜூன் 7ஆம் திகதி அதிகாலை 4 மணிக்கு பயணத்தடை தளர்த்தப்படும். பயணத்தடை 3 நாட்கள் தளர்த்தப்பட்டாலும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு வீட்டிலிருந்து ஒருவர் மட்டுமே அருகிலுள்ள கடைகளுக்கு செல்ல முடியும். முடிந்தளவு நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் உள்ள கடைகளுக்கு செல்லவும், வாகனங்களில் பயணிப்பதை தவிர்த்து கொள்ளவும். பொது போக்குவரத்து அனுமதி இல்லை. வாடகை வாகனங்களிலும் பயணிக்க முடியாது. பயணத்தடை நடைமுறையில் உள்ள காலப்பகுதியில் மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கும். அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடைகளை தவிர இதர வியாபார நிலையங்கள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படாது. ஜூன் 7ஆம் திகதி வரை மதுபான சாலைகள் தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கும். விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுப்பதற்கும் அனுமதி வழங்கப்படும். நடமாடும் பொருட்கள் விநியோக சேவையையும் உரிய வகையில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி முன்னெடுக்கலாம். போலீஸ் மற்றும் பாதுகாப்பு தரப்பின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடரும். அத்தியாவசிய சேவையை முன்னெடுப்பதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை எவரும் தவறாக பயன்படுத்தினால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பொருட்களை வாங்க ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க வேண்டிய தேவை இருந்தால் அதனை பெறுவதற்கு செல்ல முடியும். அதனை அரசு தடுத்து நிறுத்தாது. பயணத்தடை நாட்களில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளர்கள் மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியும். அதற்கும் எவ்வித தடையும் இல்லை. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். மக்களை காக்கவே பயணத்தடை நடைமுறையில் உள்ளது. எதிர்வரும் 31ஆம் திகதி வரை நாடு முழுவதும் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது என அரசால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த குறைந்தது 2 வாரங்கள் முழுமையாக நாட்டை முடக்குமாறு பல்வேறு தரப்பினராலும் அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பயணத்தடை எதிர்வரும் 14 நாட்களுக்கு ஜூன் மாதம் 7ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் 63, யாழில் 47, வடக்கு மாகாணத்தில் 594 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் சோதனைகளில் 63 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் 47 பேர் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். பிசிஆர் பரிசோதனைக்குரிய ரசாயனத்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் சோதனை இடம்பெறவில்லை. யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையிலும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவே சோதனை நடைபெறுகிறது. மானிப்பாய் பிரதேச மருத்துவமனையில் 10 பேருக்கும், காரைநகர் மருத்துவமனையில் 7 பேருக்கும், பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் 7 பேருக்கும், யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் 3 பேருக்கும், சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் 2 பேருக்கும், தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் 2 பேருக்கும், சாவகச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 9 பேருக்கும், சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 6 பேருக்கும், யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் உள்ள ஒருவருக்குமாக 47 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது யாழ் மாவட்டத்துடைய நிலைமை. கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நிலைமை: மல்லாவி ஆதார மருத்துவமனையில் 4 பேருக்கும், கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் 2 பேருக்கும், பளை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் ஒருவருக்குமாக 7 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் 3 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளம் ஆதார மருத்துவமனையில் ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட மருத்துவமனையில் 3 பேருக்கும், செட்டிக்குளம் ஆதார மருத்துவமனையில் ஒருவருக்கும், நெடுங்கேணி பிரதேச மருத்துவமனையில் ஒருவருக்கும் என்று 5 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தமிழ் செயற்பாட்டாளர்கள் மீது விசாரணை கடுமையாக கண்டிக்கிறது பொப்போ அமைப்பு. ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தி தமிழ் செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதையும் கைது செய்வதையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த இயக்கம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடத்தக்கதாவது: மனித உரிமைகள் சிவில் சமூக செயற்பாட்டாளரும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் இணைப்பாளர்களில் ஒருவருமான சபாரட்னம் சிவயோகநாதன் எனப்படும் சீலன் அவர்களின் திராய்மடு மட்டக்களப்பில் அமைந்துள்ள இல்லத்துக்கு நேற்று முன்தினம் சென்ற பயங்கரவாத தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 2 புலனாய்வு அலுவலர்கள் அவர்கள் மீது 1.5 மணித்தியாலங்கள் கடுமையான விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது தமிழீழ விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்ய முயற்சிக்கின்றீர்களா, ஸ்ரீலங்கா அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்புகளை பேணுகின்றீர்களா என்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன.
அதேவேளை அவருடன் தொடர்புடைய ஊடகவியலாளர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. வெளிப்படையாக ஜனநாயக வழியில் செயற்படும் ஒருவருக்கு வளமை போலவே பயங்கரவாத முத்திரை குத்துவதற்கு அரசு மேற்கொள்ளப்படும் முயற்சியாகவும், மனித உரிமைகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்தி அவர்களின் செயற்பாடுகளை முடக்கி தமது சர்வாதிகார அராஜக ஜனநாயக விரோத ஆட்சியை முன்னெடுக்க அரசு நடத்தும் கபட நாடகமாகவே பார்க்க வேண்டியுள்ளது. மேற்குறிப்பிடப்படும் விசாரணைகள் அனைத்தும் விசாரணைகள் எனும் பெயரில் மனித உரிமைகள் சிவில் செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்துவதுடன் அவர்கள் தொடர்ந்து செயற்படாதவாறு உளவியல் ரீதியான அச்சுறுத்தலையும் நெருக்கடிகளையும் கொடுப்பது ஆகும். குறிப்பாக தமிழர் தாயகத்தின் ஒரு பகுதியான கிழக்கு மாகாணத்தில் அண்மை காலத்தில் ஊடகவியலாளர்கள் உட்பட சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுவெளியில் செயற்படும் இளைஞர்கள் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளால் கொல்லப்பட்ட தமது உறவுகளுக்கு நினைவேந்தலை நடத்தியமை, முகநூலில் புகைப்படங்களை வெளியிட்டமை மற்றும் முகப்புத்தகத்தில் அஞ்சலி செலுத்தியமை போன்ற காரணங்களை முன்வைத்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நடவடிக்கையானது தமிழர் தாயகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மனித உரிமைகள் சிவில் செயற்பாட்டாளர்களுக்குமான மறைமுக மிரட்டலையும் அச்சுறுத்தலையும் நெருக்கடிகளையும் கொடுத்து அவர்களின் செயற்பாடுகளை ஒட்டுமொத்தமாக முடக்குவதாகும். இந்த அரசின் கடந்த கால மற்றும் தற்கால செயற்பாடுகளும் முன்னெடுப்புகளும் இவற்றுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். நாட்டில் தற்போது கொரோனா வைரஸின் தாக்கம் மிக வேகமாக பரவி வரும் நிலையில், உயிர்களை பலியெடுத்து வரும் நிலையில், முழு மக்களினமுமே தம் வாழ்வை குறித்து கலங்கி நிற்கும் இவ்வேளையில் அரசு தனது அராஜகத்தையும் ஒடுக்குமுறையையும் எவ்வித மாற்றமோ மனசாட்சியோ இன்றி தொடர்கிறது. எனவே இந்த அரசு நாட்டில் உள்ள குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் செயற்பட்டு வரும் தமிழ் மனித உரிமை செயற்பாட்டாளர்களை இலக்கு வைத்து நடத்தி வரும் அச்சுறுத்தல் அடக்குமுறை செயற்பாடுகளை உற்று நோக்குகின்ற போது மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களுக்கு எவ்வித பாதுகாப்பு உத்தரவாதங்களும் இல்லாத நிலையும் அதன் அடுத்த கட்டம் என்னவாக அமையும் என்பதும் அச்சமாக உள்ளது. குறிப்பாக மார்ச் மாதத்தில் ஐநா சபையில் நிறைவேற்றப்பட்ட 46இல் 1 தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டவாறு ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்களுக்கான ஜனநாயக வழிகள் மேலும் சுருங்கி வருவதுடன் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்காக உள்ளாகி வருவதையும் இங்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றோம். எனவே அரசின் இத்தகைய அராஜக செயற்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதுடன் இத்தகைய செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தி மனித உரிமைகள் சிவில் செயற்பாட்டாளர்களின் செயற்பாடுகளுக்கு உத்தரவாதம் அளிக்குமாறு அனைத்துலக மனித உரிமைகள் சிவில் செயற்பாடுகள் நீதிக்குமான அமையங்கள் மற்றும் ஐநா மன்றத்துக்கும் நாம் மிக அவசரமாகவும் அவசியத்துடனும் கோரிக்கின்றோம். இதேவேளை இலங்கையில் இடம்பெறும் மனித உரிமைகள் மீறல் தொடர்பான சாட்சிய சேகரிப்பில் இந்த விடயங்களில் கூடிய கவனம் செலுத்தி சேர்த்துக் கொள்வதுடன் 6 மாதங்கள் அறிக்கையிடலில் தமிழ் பேசும் மக்கள் மீதான பயங்கரவாத தடை சட்ட பிரயோகம் தொடர்பான விடயங்களை சேர்த்துக் கொள்ளுமாறு ஐநா ஆணையாளரிடம் வேண்டி நிற்கின்றோம் என்றும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தொடர்ந்த செய்திகளை பார்க்கலாம், ஒரு இடைவேளையை தொடர்ந்து. இடைவேளை தொடர்ந்து மறுபடியும் இணைந்திருக்கிறோம் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக. உதயன் பத்திரிகையினுடைய மேலதிக செய்திகள். வடக்குக்கு 4 லட்சம் தடுப்பூசிகள் தேவைப்படுகின்றன. வடக்கு மாகாணத்தில் 4 லட்சம் பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட வேண்டும் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பூசிகள் வழங்கப்பட்டால் அவை 2 வாரங்களுக்கு வடக்கு மக்களுக்கு செலுத்தி முடிக்கக்கூடியதாக இருக்கும் என சுகாதார சேவைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சுகாதார முன்களப் பணியாளர்களுக்கு ஆஸ்ட்ரஜெனகா தடுப்பூசியின் 1வது டோஸ் கடந்த ஜனவரி மாத இறுதியில் ஏற்றப்பட்டது. அவர்களுக்கு 2வது தடுப்பூசி தற்போது ஏற்றப்பட்டு வருகிறது. வடக்கு மாகாணத்தில் 1வது டோஸை பெற்ற 500 பேர் வரையில் 2வது டோஸை பெறவில்லை. அவர்களில் பலர் தமக்கு தடுப்பூசி தேவையில்லை என்று தெரிவித்து வருவதால் அவர்களின் விளக்கம் கோருவதற்கும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது என்று தெரிய வருகிறது. ஆஸ்ட்ரஜெனகா தடுப்பூசி எதிர்வரும் 14ஆம் திகதியுடன் காலாவதியாவதால் அதனை திருப்பி கொழும்புக்கு அனுப்ப வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. அதன் காரணமாக 1வது டோஸ் பெற்று 2வது டோஸை இதுவரை பெறாதவர்கள் தொடர்பில் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளது. பிசிஆர் சோதனைக்குரிய ரசாயனங்கள் அனுப்பப்படும். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிசிஆர் சோதனைக்குரிய ரசாயன பொருட்கள் விரைவில் வடக்கு மாகாணத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம் ஆகியவற்றில் பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. பிசிஆர் சோதனைக்குரிய ரசாயன பொருட்களின் தட்டுப்பாடு காரணமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட சோதனை நிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சோதனை நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. ரசாயன பொருட்களின் தட்டுப்பாடு தொடர்பில் சுகாதார அமைச்சரிடம் வினவிய போது இது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் கேட்டறிந்து கொள்ளுமாறு குறிப்பிட்டிருந்தார். ரசாயன பொருள் தட்டுப்பாடு தொடர்பில் எமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் அங்கு பல்கலைக்கழக மருத்துவ பீட சோதனை நிறுத்தப்பட்டுள்ளது.
போதனா மருத்துவமனை சோதனை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மற்றும் கொழும்புக்கு அங்கிருந்து மாதிரிகள் அனுப்பப்படுகின்றன. சோதனைக்குரிய ரசாயன பொருட்கள் விரைவில் அனுப்பி வைக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு தடுப்பூசி ஏற்றுதலுக்கு பெரும் எதிர்ப்பு என்ற செய்தி, சுகாதார முன்களப் பணியாளர்களை புறந்தள்ளி மருத்துவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றப்படுவதற்கு எதிர்ப்பு வெளியிடுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பொது சுகாதார பரிசோதகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் மற்றும் அரசு தாதிய உத்தியோகத்தர்கள் சங்கம் என்பவை போராட்டத்தில் இவ்வாறு குதிக்க உள்ளன. இது தொடர்பில் அரசு தாதிய உத்தியோகத்தர் சங்கம் 6 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. தாதிய உத்தியோகத்தர்களின் குடும்பத்தினருக்கும் ஏனைய சுகாதாரத்துறையினரின் குடும்பத்தினருக்கும் கொரோனா தடுப்பூசி ஏற்றல், அனைத்து தாதியருக்கும் 5000 ரூபாய் இடர்கொடுப்பனவு வழங்குதல், புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட தாதிய உத்தியோகத்தர்களுக்கு தடுப்பூசி ஏற்றல், கர்ப்பிணி தாதிய உத்தியோகத்தர்களுக்கு விடுமுறை வழங்கல், தீவிர சிகிச்சை பிரிவுக்கு போதிய வளங்களை வழங்குதல் மற்றும் பயணத்தடை காலத்தில் உத்தியோகத்தர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இன்று காலை 8 மணி முதல் 12 மணி வரை அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என அரசு தாதிய உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க உறுப்பினர்களின் குடும்பத்தினருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொரோனா தடுப்பூசி பணியில் உள்ளவர்களை புறமொதுக்கி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க உறுப்பினர்களின் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்க முற்படுவதை கண்டிக்கின்றோம் எனவும் குறிப்பிடப்படுகிறது. யாழ் மருத்துவமனையில் திருடி வந்தவர் சிக்கினார். 7 அலைபேசிகள் மீட்பு. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சில மாதங்களாக மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள் ஆகியோரின் அலைபேசிகளை திருடி வந்தவர் என்ற குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவ்வாறு திருடப்படுகின்ற அலைபேசிகளை மிக குறைந்த விலையில் கொள்வனவு செய்து வந்தார் என்ற குற்றச்சாட்டில் மற்றொருவரும் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்தும் 7 அலைபேசிகள் மீட்கப்பட்டன என்று போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் இருவரும் மானிப்பாய் மற்றும் சுதுமலையைச் சேர்ந்த 22 மற்றும் 24 வயதுடையவர்கள். யாழ் போதனா மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் தாதிய அலுவலர்களின் அலைபேசிகள் திருடப்படுகின்றன என்று யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சந்தேக நபர் ஒருவர் மருத்துவமனைக்கு வெளியே மோட்டார் சைக்கிளை நேற்று நிறுத்திவிட்டு மருத்துவமனைக்குள் சென்று திருட முற்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். முன்னர் இடம்பெற்ற திருட்டுக்கள் தொடர்பில் அங்குள்ள சிசிடிவி கேமராவின் உதவியுடன் சந்தேக நபர் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார். அதன்படி சந்தேக நபர் நேற்று மருத்துவமனைக்குள் சென்று திருட முற்பட்ட போது யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் நடத்திய விசாரணையின் போதே திருடப்பட்ட அலைபேசிகள் மிக குறைந்த விலையில் கொள்வனவு செய்து வந்தார் என்ற குற்றச்சாட்டில் மற்றைய நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். 7 அலைபேசிகள் மீட்கப்பட்டன. சில அலைபேசிகள் தொடர்பில் தகவல் கிடைக்கவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இனி தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்ப்போம். ஜூன் 7 வரையான பயண கட்டுப்பாட்டில் மக்களுக்கான தடைகள் தளர்வுகள் என்ன என்ற மேற்பக்க செய்தி. முதல் செய்தியாக பிரதான செய்தியாக பயண கட்டுப்பாடு ஜூன் 7 வரை நீடிப்பு, இடையில் 25, 31, 4 ஆகிய திகதிகளில் தளர்வு. கொடிகாமத்திலும் ஒருவர் கொரோனாவால் மரணம், பிரேத அறைகள் நிரம்பும் நிலைமை ஏற்படலாம், கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி கூறுகிறார். இலங்கையில் 24 பேருக்கு கருப்பு பூஞ்சை என்ற ஒரு செய்தி. பிளாக் ஃபங்கஸ். நைனை நாகபூஷணி அம்மன் ஆலய பிரதம குரு கொரோனாவினால் மரணம். 3000க்குள் தினசரி கொரோனா. நேற்று 2970 பேருக்கு தொற்று. வடமாகாணத்தில் 240 மருத்துவர்கள், 253 தாதியர்களுக்கு பற்றாக்குறை. கொரோனா நெருக்கடி மத்தியில் பாரிய சிரமம். மக்களின் ஒத்துழைப்பை கோருகிறது அரசாங்கம். யாழ் வருகிறது சினோஃபார்ம் தடுப்பூசி, முன்னுரிமை அடிப்படையில் போடப்படும். இன்று பஸ்கள் ஓடாது. தடுப்பூசி ஏற்ற கோரி 18 தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த முஸ்தீபு. சுகாதார சேவைக்கு நெருக்கடி. ஜூன் 7 வரையான பயண கட்டுப்பாட்டில் மக்களுக்கான தடைகள் என்ன, தளர்வுகள் என்ன? தற்போதைய கொரோனா நிலைமை கட்டுப்படுத்துவதற்கு பயண கட்டுப்பாடுகளை ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை அரசு நீடித்துள்ள நிலையில் இத்தினங்களில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளன.
செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும். அதன்படி இன்று செவ்வாய்க்கிழமை சில்லறை கடைகள், மருந்து கடைகள், மீன், இறைச்சி, மரக்கறி மற்றும் பேக்கரி உற்பத்திகளை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள், எரிபொருள் நிரப்பும் நிலையங்கள் மட்டுமே திறக்கப்பட முடியும். கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் தினங்களில் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக ஒரு வீட்டிலிருந்து ஒருவர் மட்டுமே வர்த்தக நிலையங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார். பயண கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் மற்றும் தளர்த்தப்படும் காலப்பகுதியில் மதுபான விற்பனை நிலையங்கள் முழுமையாக மூடப்படும். இன்று வீடுகளிலிருந்து வெளியில் செல்வதற்கு அடையாள அட்டைகளின் இறுதி இலக்க முறைமை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. எந்த காரணத்தினாலும் தனிப்பட்ட வாகனங்களில் நுகர்வுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு வர்த்தக நிலையங்களுக்கு செல்ல முடியாது. இன்று இரவு 11 மணி முதல் 31ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை மீண்டும் முன்னர் போன்று பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். 31ஆம் திகதி அதிகாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை மீண்டும் பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும். 31ஆம் திகதி இரவு 11 மணிக்கு மீண்டும் விதிக்கப்படும் பயண கட்டுப்பாடுகள் ஜூன் மாதம் 4ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை அமுலில் இருக்கின்றது. ஜூன் 4ஆம் திகதி அதிகாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை மீண்டும் பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும். ஜூன் 4ஆம் திகதி இரவு 11 மணிக்கு மீண்டும் விதிக்கப்படும் பயண கட்டுப்பாடுகள் ஜூன் 7ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும். விமானப்படையினால் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயண கட்டுப்பாடுகளை மீறுவோர் குறித்து தினமும் கண்காணிக்கப்படுவர். பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதை இலகுபடுத்துவதற்காக பிரதேச மட்டத்தில் நடமாடும் விற்பனை வாகனங்கள் ஈடுபடுத்தப்படும். பொதுமக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் குறித்து அறிவிப்பதற்கும் ஒருங்கிணைப்பு தகவல் சேவையும் 1965 என்ற உடனடி தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் செயற்பாட்டில் இருக்கும். பிரதேச மட்டத்தில் விவசாயிகளுக்கு விற்பனை செய்ய முடியாதிருக்கும் மரக்கறி அறுவடைகளை அரசாங்கத்தின் மூலம் கொள்வனவு செய்யும் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றையும் நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். பயண கட்டுப்பாடு காலப்பகுதியில் வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் உண்மையாகவே அத்தியாவசிய தேவைகளுக்கானதா என்பதை கண்டறிவதற்காக போலீசார் நடவடிக்கையில் இறக்கப்பட்டுள்ளனர். பிரேத அறைகள் நிரம்பும் நிலைமை ஏற்படலாம். கோவிட் தொற்றால் இறப்பவர்களின் உடல்கள் குவியும் நிலைமை தற்போது ஏற்படவில்லை என்றாலும் எதிர்வரும் நாட்களில் அத்தகைய நிலைமை ஏற்படக்கூடும் என கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி விசேட மருத்துவ நிபுணர் அஜித் தென்னகோன் தெரிவித்திருந்தார். எதிர்வரும் நாட்களில் கோவிட் தொற்றாளர்கள் வீடுகளில் இறப்பது அதிகரிக்கலாம் எனவும் மரணங்களின் மரண விசாரணை அறிக்கை கிடைக்கும் வரை அவற்றை பிரேத அறையில் வைக்க வேண்டும் என்பதால் குளிரூட்டப்பட்ட கொள்கலன் பெட்டிகளில் சில ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வீடுகள் மற்றும் மருத்துவமனையில் ஏற்படும் மரணங்கள் தொடர்பான பரிசோதனை அறிக்கைகள் கிடைக்கும் வரை உடல்களை பிரேத அறைகளில் வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இதனால் இடவசதிகள் தொடர்பான பிரச்சினை ஏற்படக்கூடும் எனவும் அஜித் தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாணத்தில் 240 மருத்துவர்கள், 253 தாதியர்களுக்கு பற்றாக்குறை. கொரோனா நெருக்கடிக்கு மத்தியில் பாரிய சிரமம். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடி அதிகரித்து வரும் நிலையில் வடமாகாணம் கடுமையான மருத்துவர் மற்றும் தாதியர்களுக்கான பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளது. மாகாணத்தில் தற்போது 240 மருத்துவர்கள் மற்றும் 253 தாதியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக மாகாண சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாண சபையின் கீழ் 4 மாவட்ட வைத்தியசாலைகள், 10 ஆதார வைத்தியசாலைகள், 45 பிரதேச வைத்தியசாலைகள் மற்றும் 53 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளதாக மாகாண சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவற்றிலேயே மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக அவர் குறிப்பிடுகிறார். இதேவேளை மாகாணத்தில் கொரோனா தொற்று பரிசோதனைக்காக தற்போது 2 PCR இயந்திரங்கள் மட்டுமே உள்ளன. பரிசோதனையை அதிகரிக்க வேண்டியுள்ளதால் மேலும் 2 PCR இயந்திரங்களை பெற்றுத் தருமாறு சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் அவை கிடைக்கவில்லை என மாகாண சுகாதார அதிகாரிகள் தி மார்னிங் ஊடகத்துக்கு தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உள்ள PCR இயந்திரத்துக்கு ஒரு நாளைக்கு சுமார் 1000 சோதனைகளை நடத்த முடியும். அதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உள்ள PCR இயந்திரம் மூலம் ஒரு நாளைக்கு சுமார் 300 சோதனைகளை மட்டுமே நடத்த முடியும் என அறியப்படுவதாகவும் தி மார்னிங் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கருப்பு பூஞ்சை 24 பேருக்கு இலங்கையில் வைத்திய பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் கருப்பு பூஞ்சை நோயாளர்கள் இனங்காணப்பட்டு வருவதாக விசேட வைத்தியர்
பிரிமாலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ள சிலருக்கு கருப்பு பூஞ்சை நோய் ஏற்பட்டுள்ளமை தற்போது சமூகத்தில் பெருமளவில் பேசப்படும் விடயமாக மாறியுள்ளது. இலங்கையிலும் அம்பாறையில் ஒருவருக்கு கருப்பு பூஞ்சை நோய் இருப்பதாக இனங்காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சமூகத்தில் இது தொடர்பான அச்சம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கிறார். இருப்பினும் இந்த கருப்பு பூஞ்சை நோய் இலங்கைக்கு புதிதல்ல என அவர் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் 2019 ஆண்டு 42 பேருக்கும் 2020 ஆண்டு 24 பேருக்கும் 2021 ஆண்டின் இதுவரையில் 24 பேருக்கும் கருப்பு பூஞ்சை நோய் உள்ளமை இனங்காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இவர்களில் எவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு இந்த நோய் வருவதாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். யாழ் வருகிறது சினோஃபார்ம் தடுப்பூசி முன்னுரிமை அடிப்படையில் போடப்படும். சீனாவின் தயாரிப்பான சினோஃபார்ம் தடுப்பூசிகளின் முதல் தொகுதி அடுத்த சில தினங்களில் யாழ்ப்பாணம் வரவுள்ளது. இந்நிலையில் இந்த தடுப்பூசிகளை முன்னுரிமை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வழங்குவது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து யாழ் மாவட்ட கோவிட் செயலணி பண்ணையில் உள்ள மாகாண சுகாதார பணிமனையில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தலைமையில் நேற்று கூடி ஆராய்ந்தது. இந்த கூட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி போடப்பட வேண்டியவர்கள் குறித்து ஆராய 5 கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. 2 மாகாண சுகாதார பணிமனை சமுதாய மருத்துவ நிபுணர்கள், 2 யாழ் பிராந்திய சுகாதார பணிமுனைக்கு உட்பட்ட 3 மருத்துவர்கள் உள்ளடங்கியுள்ளனர். அவர்கள் ஆராய்ந்த தடுப்பூசி பெறுவோர் குறித்த முன்னுரிமை பட்டியலை தயாரிக்க உள்ளனர். இன்று பஸ்கள் ஓடாது, பயண கட்டுப்பாடுகள் இன்று தளர்த்தப்பட்டாலும் பயணிகள் பஸ்கள் எவையும் இயக்கப்பட மாட்டாது என இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் கிங்ஸ்லி ரணவக்கா தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவல் வேகமாக பரவும் இந்த காலப்பகுதியில் சுகாதார ஆலோசனையை பின்பற்றி இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். எனினும் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறைகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் தொடர்ந்தும் செயற்படும் என்றும், அதேவேளை அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே பஸ்கள் வழங்குமாறு அனைத்து டிப்போ முகாமையாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறுகிறார். இதேவேளை கோவிட்-19 தடுப்பு செயலணியின் அறிவுரைக்கு அமைய இன்று இயக்க திட்டமிடப்பட்ட அனைத்து ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன்படி 23ஆம் தேதி புகையிரத திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்ட ரயில்கள் எதுவும் இன்று இயக்கப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் ஒத்துழைப்பை கோருகிறது அரசு. கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு கஷ்டங்கள் பாராது ஒத்துழைப்பை வழங்குமாறு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். நாட்டில் பயண கட்டுப்பாட்டை ஜூன் 7ஆம் திகதி வரையில் தொடர உள்ளதுடன் மே 25, 31 மற்றும் ஜூன் 4ஆம் திகதிகளில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக அனுமதி வழங்கப்பட உள்ளது. இந்த காலப்பகுதியில் அருகில் உள்ள வர்த்தக நிலையங்களில் மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்யலாம். நடமாடும் பொருட்சேவைகளை நடத்துபவர்களுக்கு அதற்கு அனுமதி வழங்கப்படும். மக்கள் தேவையான அளவுக்கு பொருட்களை கொள்வனவு செய்து வைத்துள்ளனர். கடந்த கால வர்த்தக புள்ளி விவரங்களில் அதனை அறிய முடிகிறது. எனினும் நடமாடும் வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி வழங்கப்பட உள்ளது. விவசாய உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு எந்தவித தடையும் கிடையாது. அவர்களுக்கு அவற்றை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும். இந்த காலப்பகுதியில் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும். மக்கள் தேவையான அளவுக்கு பொருட்களை கொள்வனவு செய்துள்ளனர். இந்த நேரத்தில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தாலும் நாங்கள் மக்களை பாதுகாக்க தேவையான தீர்மானங்களை எடுக்கின்றோம் என்றும் அரசு நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளது. எனவே இன்றைய பத்திரிகையில் ஒரு பார்வை நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். குறிப்பாக இன்றைய பயணத் தளர்வை அர்த்தபூர்வமாக பயன்படுத்திக் கொள்வோம். நம்மையும் பாதுகாத்து நாட்டையும் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.